நிறைய செல்வம் வைத்து குறையாக கொடுப்பவனை விட குறைவான செல்வத்தை வைத்து அதிகமாக கொடுக்கிறவனைத்தான் எங்கள் மொழி கொண்டாடும். எப்பேற்பட்ட மொழி பாருங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் அதை அவன் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துருக்கிறான்னா இவன் தான் கொண்டாடப்பட வேண்டியவன் என்று நம்முடைய தமிழ் முன்னோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான மன்னன் பாரி. பாரி போரில் வஞ்சகத்தால் இறந்து போயிடறான். அவனை வீரத்தால் ஜெயிக்க முடியாத சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செய்து பாரியை கொன்றுறாங்க. இப்போ இது மாதம் நடக்குது. இப்போ அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அனாதையாக நிற்கிறாங்க, அங்கவையும் சங்கவையும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் அப்படி பெரிய இடத்துல இருந்துட்டு டக்குன்னு அவங்க நிலைமை தடுமாறி கீழே வரும்போது யார் துணைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரே ஒரு நல்ல நண்பனோட பழகிருந்தீங்கன்னு வைங்களேன், அவன் தான் வந்து நிற்பான். அப்படி ஒரு நண்பனை பாரி சேர்த்து வச்சுருந்தார். யார்? கபிலன் என்கின்ற ஒரு தமிழ் புலவர். அவர் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் பாரி இழந்து, பரம்புமலையை இழந்து, எல்லாரும் இறந்து போன பிறகு இந்த 2 பிள்ளைகளையும் கையோடு அழைச்சிட்டு வந்து தன் வீட்டில் வச்சுருக்கிறார். 1 மாதம் ஆயிடுச்சு. அன்னைக்கு பௌர்ணமி. புறநானூற்றில் இந்த பாடல் வருகிறது. பாரி மகளிர் இந்த 2 பேரும் சேர்ந்து எழுதின பாட்டு. பௌர்ணமி நிலா வருது. அக்காவும் தங்கச்சியும், ஒரு புலவர் வீடு எப்படிங்க இருக்கும்? ஒரு சாதாரண வீடு. அது வரைக்கும் அவங்க அரண்மனையில் இருந்தாங்க. யார் வந்தாலும் வாரி வாரி கொடுக்குற பாரியின் புதல்விகளாக இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு அகதியா, யாருமே இல்லாத அனாதையா அந்த புலவர் சாப்பாடு கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பாடே. அப்படி ஒரு சூழலில் அக்காவும் தங்கச்சியும் உட்காந்துருக்குறாங்க. வானத்தை பார்க்குறாங்க. பௌர்ணமி. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் என் தந்தையும் உடையேம், எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் என் தந்தையும் இளமே. போன பௌர்ணமிக்கு பரம்பு மலையே எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தார். நாங்கள் அவ்வளவு கொண்டாட்டமாக இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் 3 வேந்தர்களும் சேர்ந்து ஏமாற்றி எங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க. எங்கள் பரம்பு மலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்ககிட்ட மலையும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை, இந்த நீலா மட்டும் இருக்குது. இந்த பெண்களுடைய துயரம் பாருங்களேன். எதை அடிப்படையாக வச்சு அதை எழுத முடியுது? போன பௌர்ணமிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம், எங்கள் அரண்மனையில் இருந்தோம், கம்பீரமாக இருந்தோம், எங்கள் அப்பா இருந்தார். இந்த பௌர்ணமிக்கு எல்லா செல்வமும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை, அவங்க ஏமாற்றி கொன்னுட்டாங்க. ஒரு துயரத்தை பதிவு செய்வதற்கு கூட நிலா என்கின்ற இயற்கை நம் முன்னோர்களுக்கு அவ்வளவு துணையாக இருந்தது.